தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும், எம் வாய் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. சேசுமரி சூசை நான் அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. கிறிஸ்து வருவதை குரல் எழுப்பி முழங்கி இறைவாக்கினர் முன்னமே எம்பினர். இறைவனின் அருளால் மீட்படைவோம் என பறைசாற்றினரே பெருமகிழ்வுடனே. வைகரை வருவது தெளிவாகின்றது, அகமும் மகிழ்ந்து அக்களிக்கின்றது. மகிமை வாழ்வை முன்னறிவிக்கும் தகைசால் குரலொளி இனிதே இசைக்க. இயேசுவின் முதலாம் வருகை இதுவே, நீசரை தண்டிக்க அவர் வரவில்லை. காலிடறி தவறிய ஆட்டினை தேட கரிசனையாய் புண்கள் ஆற்றவும் வந்தார். ஆயேனும் அவரே மீண்டும் வருவார், வாயிலில் நிற்பாதை என்பதை உணர்த்தும். தூயவர்க்கெல்லாம் மணிமுடி சூட்டி தூயவின் அரசை நிலைநாட்ட வந்தார். உறுதி மொழிதோ அருளப்பட்டது, இறுதியில் பேரொளி ஒளிரும். கிறிஸ்துவே வேண்டினும் உம்மை என்றும் இறையென காண்போம், ஏத்தி போற்றுவோம். ஆமென். தெளிக்குரல் மறைந்தவை எல்லாம் துலங்கி கூறுதே. கனவுகள் தூரம் ஓட வானின்றி இயேசு தோன்றுவார். வந்தார் செம்மறி புருவை சும்மாயன் கடன் தீர்க்கவே. சேர்ந்தெல்லரும் கண்ணீர் விட்டே தாழ்ந்து கேட்போம் மன்னிப்பையே. உலகின் திவ்ய கர்த்தரே, அடிமைவுன் தரித்தாரே. மனுவை மனு மீட்கவே, தாம் படைத்தோரை காக்கவே. கற்பு நிலை தாய் வயிற்றில் வானருள் புகுந்திடவே. தானறியா ரகசியம் கன்னி உதரம் தாங்கிற்றே. நிர்மல மார்பகாம் தேவ ஆலயமாம் கணவன் அறியா தூயால் மகனை கர்ப்பம் தரித்தாள். தந்தை சர்வேஸ்வரனுக்கும் அவரேக மகனுக்கும் புனித ஆவியாருக்கும் புகழ் எந்நாளும் ஆகட்டும். ஆமேன். தேவராஜன் வருவார், வாரும் அவரை ஆராதிப்போம். இதோ ஆண்டவர் தோன்றுவார், அவர் சொல்லோ பொய்யாகாது. அவர் தாமதம் செய்தாலும் எதிர்பாருங்கள், ஏனெனில் தாமதிக்காமல் வருவார். அன்று ஆட்டுத்தோல் மீது பெய்த மழை போல் ஆண்டவர் இறங்குவார். அந்நாளில் நீதியும் சமாதானமும் செழிக்கும். பூமியாலும் வேந்தர் எல்லோரும் அவரை வணங்குவர், மாந்தர் எல்லோரும் போற்றி சேவிப்பர். நமக்கென பாலன் பிறப்பார், அவரை வல்லப தேவன் என்பர். தம்முடைய தந்தை தாவீதின் சிம்மாசனமேறி அவர் செங்கோல் செலுத்துவார். அவரது வல்லபத்தை அவர் தோளிலே காண்பீர். உன்னத கடவுளின் நகரமான பெத்லஹேமே, உன்னிடமிருந்தே இஸ்ராயேலின் அதிபர் எழுந்தருள்வார். அவர் வருகை நித்திய நாட்களின் துவக்கத்தில் இருந்தது போலாகும். அவர் வரும் கால் நம் நாட்டில் சமாதானமே நிலைக்கும். சபை மன்றாட்டு. கருணைமிக்க இறைவா, உம் மக்களின் மன்றாட்டுக்களை கனிவோடு கேட்டருளும். உம் திருமகன் மனிதராக வந்ததால் மகிழும் நாங்கள் அவர் மகிமையோடு வரும்போது முடிவில்லா வாழ்வை பரிசாக பெறச் செய்தருளும். சிந்தனை. இறைமகனுக்கே தாயாக சம்மதம் தெரிவித்த அன்னை மரியா இறைமகனின் வருகைக்காக மக்களை தயார் செய்ய வந்த திருமுழுக்கு யோவானை தாங்கியுள்ள எலிசபெத்தை சந்திக்கிறார். இறைவனின் தாயாக போகும் அன்னை உதவி புரிய ஆயின் கரீம் என்ற ஊருக்கு விரைந்து செல்கிறார். தூய ஆவியால் தூண்டப்பட்டு கன்னிமரியாவை கடவுளின் தாயாக எலிசபெத்து காண்கிறார். குழந்தை பேர் இல்லாததால் மனம் வெந்து வீட்டுக்குள் தன்னை சிறைப்படுத்தி கொண்ட எலிசபெத்தை சந்திக்க சென்றது அன்னை மரியாவின் அன்பு வழியாகும். இளம்பெண் மரியா எலிசபெத்தை சந்திக்க மேற்கொண்ட பயணத்தை வரலாற்றில் நிகழ்ந்த முதல் நற்கருணை பவனியாக நாம் கருதலாம். இறைவனை தன் கருவில் தாங்கியதன் வழியாக வாழும் நற்கருணை பேழையாக விளங்கிய மரியா மக்களை மீட்க இறைவன் இறங்கி வந்து தங்கிட உடன்படிக்கை பேழையாகவும் விளங்குகிறார். இருவரும் சந்தித்த வேளையில் முதல் நற்கருணை ஆசிர் நிகழ்ந்தது. இவை திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் கூறியது.
நமக்கு அன்பு காட்ட இறைவன் அழைக்கிறார். ஓ உதயமே, முடிவில்லா ஒளிச்சுடரே, நீதியின் ஆதவனே, இருளிலிருந்து ஒளி தரவாராய். நற்செய்தி. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவரது மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தூய் ஆவியாகிய எம் இறைவா, அமைதியின் அரசராம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றி எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், திருவரத்தார் அனைவரும் உலகிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பவர்களாக திகழ உதவ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் அடையாளத்தை அருள்பவரே எம் இறைவா, உம் திருமகனின் பிறப்பு விழாவை ஆவலுடன் எதிர்நோக்கி இருக்கும் உலக மக்கள் அனைவரும் தங்கள் மனமாற்றத்தின் வழியாக புதுவாழ்வு காணவும் பிறர் நலனுக்காக தங்களையே அர்ப்பணிப்பதில் மகிழ்ச்சி அடையவும் துணைபுரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் முழுமையே இறைவா, எம் நாட்டு அரசியல் மற்றும் சமூக தலைவர்கள் மக்களை நேரிய வழியில் நடத்தவும் மக்களிடையே தோன்றும் பிரிவினைகளை ஊக்குவிக்காமல் ஒற்றுமையில் உருவாக்கவும் தேவையான ஞானத்தை வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு நிறை இறைவா, தோழமையின் நாயகனே எம் இறைவா, வரப்போகும் கிறிஸ்து பிறப்பு விழாவில் நாங்கள் வெறும் வெளி அடையாளத்தை தவிர்த்து ஆடம்பரங்களை குறைத்து ஆன்மீக தயாரிப்பில் எங்கள் கவனத்தை செலுத்தி சாதி மத பேதமின்றி உமது பிறப்பின் செய்தியை நற்செய்தியாக சான்று பகர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, இக்காலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். செய்த நன்மைகள், செய்ய போகின்ற நன்மைகளுக்கு நன்றி கூறுகிறோம். நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அருளாலும் கிருபையாலும் நிரப்பிடவும் தூய ஆவியானோருடைய கொடைகளாலும் கடந்த இரவு முழுவதும் செய்த நன்மைகள், கொடுத்த உயிர்ப்பு மற்றும் புதிய நாளுக்கு நன்றி கூறி தொடர்ந்து இந்த ஓய்வு நாளில் உமது பிறப்புக்கு எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்திட உமது அருள் வேண்டி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். உமது பிறப்பு எங்களுக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது போன்று நாங்களும் பிறருக்கு மகிழ்ச்சியை தரும் உள்ளங்களாக வாழ வர வேண்டும் இடம் வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. உண்மை அன்பின் ஊற்றான தந்தையே, எம் குறுகிய பார்வையையும் சுயநலத்தையும் தவிர்த்து உமது இதயம் போல் எம் இதயங்களையும் விசாலமாக்கும். உம் திருமகனை உலகில் ஏழ்மைக்கு அழைத்து சென்ற அதே அன்பால் எங்கள் இதயங்களையும் நிரப்ப வேண்டுமென அன்பின் தாயாகிய மரியாவின் பரிந்துரையால் உம்மை வேண்டுகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நேரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எனக்கு ஜெயம். மரியே வாழ்க. என்னால் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.